பாமக தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றும் வகையில் வேளாண் தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 24,000 உரிமை தொகை வழங்கப்படும். இது 3 தவணைகளில் வழங்கப்படும். ஏன்னா கடந்த ஆட்சியில் பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கினார்கள். இப்போ உழவர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும். எங்களுடைய பட்ஜெட்டில் அதில் கிட்டத்தட்ட 24,000 ரூபாய் 3 தவணையாக. உழவர்களின் வாரிசுகளுக்கு முதுநிலை பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி வழங்கப்படும். தனியார் கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களுக்கு இக்கட்டணத்தை அரசே செலுத்தும். அதாவது 2023-24, 24-25 ஆகிய ஆண்டுகளில் வேளாண் துறை வீழ்ச்சி அடைந்ததால் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்திக்கு ஜிஎஸ்டிபியில் அத்துறையின் பங்களிப்பு வெறும் 2.99 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. அதாவது அக்ரிகல்ச்சரல் செக்டருடைய ஜிஎஸ்டிபி கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 2.99% தான் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல. அதாவது தமிழ்நாட்டில் 3/2 பங்கு மக்கள் வேளாண் துறை சார்ந்தவர்கள், உழவர்கள் மற்றும் உழவுத்துறையை சார்ந்தவர்கள். அதாவது nearly 63% of the people of Tamil Nadu are agricultural or agriculture related. ஆனால் அவங்களுடைய ஜிஎஸ்டிபி கான்ட்ரிபியூஷன், கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ் கான்ட்ரிபியூஷன் ஒரு 2.99%. இது எவ்வளோ? அதாவது அப்போ அவங்களுக்கும் இது ஒண்ணுமே இல்லை, வளர்ச்சி இல்லை, தமிழ்நாட்டுக்கும் வளர்ச்சி இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய நிலைப்பாடு அந்த 2.99% இருந்து 20% இன்க்ரீஸ் ஆகணும். இது கொஞ்சம் கடினமானது தான். ஆனாலும் அடுத்த 3 வருஷத்துல 20% இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி எங்களுடைய இலக்கு நாங்கள் வைத்திருக்கின்றோம். வேளாண் துறை லாபகரமாக மாற்றுதல், ஆண்டிற்கு குறைந்தது 6 விழுக்காடு வளர்ச்சியை எட்டுதல் ஆகியவற்றை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரை வல்லுநர் குழு அமைக்கப்படும். இப்போ இன்னைக்கு வேளாண் துறையின் பார்த்தீங்கன்னா வெறும் 3%, 2%. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் திமுக ஆட்சியில் -3%, -2.5% போச்சு வேளாண் வளர்ச்சி. கடைசி அதாவது 2022, 23, 24 2 வருஷமும் மைனஸ்ல போச்சு வேளாண் வளர்ச்சி. கடைசி வருஷம் மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் மேல போயிருக்கு. ஆனாலும் எங்களுடைய இலக்கு 6% growth இருக்கணும், அக்ரிகல்ச்சரல் growth இருக்கணும்.